அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நெட்டலைகள். ஒலி அலைகள் வந்து நெட்டலைகள் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது எல்லா ஊடகங்கள்லையும் திட திரவ வாயு அப்படிங்கிற எல்லா பருப்பொருள் ஊடகங்கள்லையுமே நெட்டலைகள் வந்து பரவ முடியும். அதோட திசை வேகம் பருப்பொருள் ஊடகங்களுடைய பண்பை பொறுத்து இருக்கும். அதாவது எந்த மாதிரியான பருப்பொருள் ஊடகம் திடமா திரவமா வாயுவா அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய திசை வேகம் வந்து இருக்கும். ஒரு ஊடகத்தில் ஒலியலை வந்து பரவற திசையிலேயே துகள்கள் அதிர்வுற்றதுன்னா அதை நெட்டலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது அலை வந்து இப்போ லெஃப்ட் டு ரைட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த துகள் அதில் இருக்கிற துகள்களும் எப்படி அதிர்வணும் அப்படின்னா முன்னும் பின்னுமாக இப்படி லெஃப்ட் டு ரைட்டே தான் அதிர்வடையும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நெட்டலை நம்ம சொல்லலாம். இதனால ஒரு ஊடகத்தின் வழியா நெட்டலைகள் பரவும் போது இறுக்கங்களும் தளர்ச்சிகளும் உருவாகும். அதாவது இறுக்கங்கள் அப்படிங்கிறது அதிக அழுத்தம் உள்ள பகுதி. இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கோம் பார்த்தியா, இப்படி அதிக அழுத்தம் உள்ள பகுதி இறுக்கம்னு சொல்றோம், குறைந்த அழுத்தம் இருக்கிற பகுதியை தளர்ச்சிகள்னு சொல்றோம். இப்படி இறுக்கங்கள் மற்றும் தளர்ச்சிகளாக பரவற அலைகளை வந்து நம்ம நெட்டலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஒலி அலைகளுடைய அதிர்வினை பொறுத்து எப்படி வகைப்படுத்தலாம்னு பாருங்க. செவியுணர் ஒலி அலைகள் அப்படின்னா அதாவது நமக்கு நார்மலா நமக்கு அதில் கேட்க முடியக்கூடிய ஒலி அலைகள் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியா அப்படின்னு பார்த்தோம்னா 20 ஹெர்ட்ஸ், அதிகமாக பார்த்தோம்னா 20,000 ஹெர்ட்ஸ். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அதிர்வினுடைய ஒலி அலைகளை மட்டும்தான் நம்ம நார்மல் செவியால நம்ம கேட்க முடியும். இவை அதிர்வடையும் பொருள்களான குரல் நான்கள் மற்றும் இழுத்து கட்டப்பட்ட கம்பி இதுகளால் உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்த 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செவியுணர் ஒலி அலைகள் அப்படின்னு சொல்றோம். அதை விட கம்மியாக இருந்ததுன்னா குற்றொலி இல்லையா, அந்த வார்த்தையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது குற்றொலி அலைகள், அதாவது 20 ஹெர்ட்ஸை விட குறைவான அதிர்வெண்ணுடைய ஒலி அலைகளாக இருந்ததுன்னா அதை குற்றொலின்னு சொல்கிறோம். மனிதர்களால் கேட்க முடியாது. நிலநடுக்கத்தின் போது உருவாகும் அதிர்வலைகள், கடல் அலைகள், திமிங்கலங்கள் ஏற்படுத்தும் ஒலி, இது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த குற்றொலிகள் இதில் சொல்லலாம். அது எல்லாமே 20 ஹெர்ட்ஸை விட கம்மியாக இருக்கும். அல்ட்ராசவுண்ட் மீ ஒலிகள் அப்படின்னா என்ன? இது வந்து 20,000 ஹெர்ட்ஸை விட அதிகமாக இருக்கிறது. நம்மளால கேட்க முடிகிற அந்த அதிகப்படியான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கிறத வந்து ஓவர் 20,000 ஹெர்ட்ஸ் அதை வந்து அல்ட்ராசவுண்ட் அல்லது மீ ஒலி அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை மனிதர்களால் கேட்க முடியாது. ஆனால் கொசு, நாய், வவ்வால், டால்ஃபின் இந்த மாதிரியான உயிரினங்களால் அது கேட்க முடியும். வவ்வால்கள் ஏற்படுத்தும் ஒலியை வந்து மீ ஒலிக்கு எடுத்துக்காட்ட நம்ம சொல்லலாம். ஒலி மற்றும் ஒலி அலைகளுக்கு இடையேயான வேறுபாடு, அதாவது சப்தம் மற்றும் வெளிச்சம் லைட் இல்லையா, அது அந்த ரெண்டு அலைகளுக்கு இடையேயான வேறுபாடு என்ன அப்படின்னு பாருங்க. இந்த ஒலி சப்தம் பரவணும்னா கண்டிப்பாக ஊடகம் தேவை. ஆனால் வெளிச்சம் வந்து பரவணும் அப்படின்னா அதுக்கு ஊடகம் தேவை கிடையாது. இந்த சப்தம் வந்து நெட்டலைகளாக பரவுகிறது, இந்த வெளிச்சம் வந்து குறுக்கலைகளாக பரவுகிறது. இதோட அலைநீளம் பார்த்தோம்னா 1.65 சென்டிமீட்டர் முதல் 1.65 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ஆனால் இதனுடைய அலைநீளம் 4 × 10⁻⁻7 மீட்டர்லேருந்து 7 × 10⁻⁻7 மீட்டர் வரைக்கும் இருக்கும். ரொம்ப குறைவான அலைநீளம் கொண்டது. அப்புறம் இதனுடைய திசைவேகம் பார்த்தோம்னா 340 மீட்டர் பர் வினாடி. ஒரு வினாடிக்கு 340 மீட்டர் போகும். ஆனால் இதனுடைய திசைவேகம் மிக மிக அதிகம். 3 × 10⁸ மீட்டர் பர் வினாடி திசைவேகத்தில் இந்த ஒலி அலைகளானது பரவும். இது ஒரு 2 மார்க்கில் இருக்கும், இல்லைனா சிலது 1 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒலி அலைகளுடைய திசைவேகம். ஒரு அலையோடைய திசைவேகம் பற்றி நம்ம விவாதிக்கணும் அப்படின்னா அதில் வந்து 2 வகையான திசைவேகங்கள் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அதாவது அது அதிர்வடையும் துகளோட திசைவேகம், அலையோட திசைவேகம். நான் ஏற்கனவே நெட்டலைகள் சொல்லும் பொழுது சொன்னேன், ஒரு துகள் வந்து அந்த முன்னும் பின்னுமாக அதிர்வடைகிறது. அப்படியே அதிர்வடைந்து அந்த அதிர்வுகள் ஒன்றுக்கொன்று பரிமாறப்படுவதால் அது அலைகளாக பரவுகிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ திசைவேகத்தை பற்றி பார்க்கும்போது அந்த துகள் அதிர்வடைகின்ற திசைவேகத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், அந்த அலைகள் பரவுகின்ற திசைவேகத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ திசைவேகத்துடைய அலகு என்ன? மீட்டர் பர் வினாடி. அதாவது ஒரு வினாடிக்கு எவ்வளவு மீட்டர் தூரம் அது பரவுச்சு அப்படிங்கிறது அதனுடைய திசைவேகம். இப்போ இதில் துகள் திசைவேகம் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அதாவது ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை வந்து கடத்துவதற்காக நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா துகள் திசைவேகம் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஒரு ஊடகத்தில் அலைகள் வடிவில் ஆற்றலை கடத்துவதற்காக துகள்கள் அதிர்வடையும் திசைவேகத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா துகள் திசைவேகம்னு சொல்கிறோம். அதே அலை திசைவேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊடகத்தின் வழியே அலை பரவும் திசைவேகம் அலை திசைவேகம்னு சொல்கிறோம். ஒரு சின்ன துகள் அது அதிர்வடைகின்ற திசைவேகம் அந்த துகள் திசைவேகம். ஒரு ஊடகத்தின் வழியே அந்த அலை பரவுகின்ற திசைவேகம் வந்து அலை திசைவேகம் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஓரலகு காலத்தில் இந்த ஒளி பரவும் தூரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓரலகு காலத்தில், அதை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வினாடி நேரத்தில் எவ்வளோ தூரம் போச்சு அப்படிங்கிறதையும் நம்ம அலை திசைவேகம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்ட்டிகல் வைப்ரேஷன், துகள் வைப்ரேஷன் அப்படின்னா துகள்கள் வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். அது ஃபோட்டானாக இருக்கலாம், எலக்ட்ரானாக இருக்கலாம், நியூக்ளியஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதனுடைய முன்னும் பின்னுமான அந்த இயக்கம், இதைத்தான் நம்ம துகள் திசைவேகம்னு சொல்கிறோம். ஆனால் அலை திசைவேகம்ங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த அலை பரவுறதை வந்து நம்ம அலை திசைவேகம்னு சொல்கிறோம். இது ஓரலகு காலத்தில் ஒளி அலை பரவும் தூரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.